அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். சிறுபஞ்ச மூலம் பாடல் 45. அழியாமை எத்தவமும் சார்ந்தாரை ஆக்கல், பழியாமை பார்த்தல் யார் மாட்டும் ஒழியாமை, கன்று சாவ பால் கரவாமை, செய்யாமை மன்று சார்வ ஆக மனை. இந்த பாடலுடைய பொதுவான அர்த்தம், அழியாமை, எந்த சூழ்நிலையிலும் அறநெறியிலிருந்து வழுவாமல் இருப்பது. எத்தவமும் சார்ந்தாரை ஆக்கல் என்றால், தன்னை சார்ந்து வந்து சரணடைந்தவர்களுக்கு அவர்களை உயர்த்துகிற அளவுக்கு நன்மை செய்தல். பழியாமை, பிறரை குறை சொல்லுவதை தவிர்த்து பிறரை குறை சொல்லாமல் இருப்பதும் நல்லது. யார் மாட்டும் அழியாமை, எந்த இடத்திலும் எவரிடத்திலும் அன்பு நீக்கி இல்லாமல் அன்பு நீதி உதவி என்று அவற்றில் வேறுபாடு காட்டாமல் இருப்பது. கன்று சாவ பால் கறவாமை, கன்றிருந்தால் பால் கறக்காமல் இருந்துருவார்கள், அந்த பசுவினுடைய மாற்றினுடைய பாலானது வீணாக போகும் என்பது போல, செய்யாமை அன்று சார்பு ஆக மனை என்பது, ஒருவரை சார்ந்து அல்லது நம்பி இருப்பவர்களை அவர்களுக்கு உதவி செய்யாமல் இருப்பது, அவர்களுக்கு கேடு விளைவிப்பது என்பது. கன்று இறந்த பிறகு பால் கறக்காமல் மாட்டை விடுவது போல வீணாக விடும் என்று சொல்லும். பொதுவான கருத்து, தன்னிடமுள்ள நன்மைகளை அழியாமல் காத்து தன்னை நம்பியவர்களை உயர்த்தி யாருக்கும் பழிவராதபடி எல்லோரிடமும் பாகுபாடு இன்றி நடப்பதே சிறந்த அறவாழ்க்கை என்று சொல்லுகிற பாடல். கன்று இல்லாத பசுவின் பால் என்பது அந்த செல்வம் அப்படி இல்லை என்றால், யாருக்கும் உதவி செய்யாவிட்டால், யாருக்கும் உதவாவிட்டால், யாருக்கும் உதவி செய்யாமல் பிறருக்கு துன்பம் விளைவிக்கக்கூடிய செல்வத்தை பெற்றிருக்கக்கூடிய செல்வமானது வீணானது. அது எதை குறிக்கிறது என்றால், கன்று இருந்த பின் பசுவின் பால் கறவாமல் விடுவது போல என்று சொல்லி எல்லோரோடும் சார்ந்து ஒழுகுதலை பற்றி சொன்ன பாடல் இந்த பாடல். மீண்டும் பாடலை பார்க்கலாம். அழியாமை எத்தவமும் சார்ந்தாரை ஆக்கல், பழியாமை பார்த்தல் யார் மாட்டும் ஒழியாமை, கன்று சாவ பால் கரவாமை, செய்யாமை மன்று சார்வாக மனை. நன்றி, வணக்கம்.